இந்த ஆண்டு கழகத்தினுடைய முப்பெரு விழா கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் நம்முடைய அன்பிற்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையில் மிக சிறப்பாக இது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தமிழகத்தின் முதல்வருமான தளபதியார் அவர்கள் சொன்னதைப் போல வர இருக்கின்ற 26 தேர்தலுக்கு இது ஒரு பெரிய வெற்றி பாதையை அமைக்கின்ற முப்பெரு விழாவாக அமையும் என்பதில் இயல்புனை அளவு கூட சந்தேகமில்லை. காரணம், செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தளவில் எந்த காரியத்தை கொடுத்தாலும் மிக பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஆற்றலாளர். அதனால்தான் இன்றைக்கு அவர் கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக பொறுப்பேற்று அதை நம்முடைய முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். வர இருக்கின்ற தேர்தலில் 100% வெற்றியை நிச்சயமாக பெறுவார்கள். இந்த முப்பெரு விழாவும் அதற்கு இன்றைக்கு சான்றாக இருக்கும். நாளை மறுநாள், இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு இன்றைக்கு உறுதிமொழி எடுக்கின்ற நாளாக அண்ணா பிறந்த நாளில் இன்றைக்கு முதல் நாள். இரண்டாவதாக நம்முடைய தந்தை பெரியார் பிறந்த நாளில் 17ஆம் தேதி காலையில் திருச்சியில் இரண்டாவது முறையாக உறுதிமொழி எடுக்கிறார்கள். அதற்கு பின்னால் இந்த மாநாட்டிலும் உறுதிமொழி எடுக்கிறார்கள். நம்முடைய முப்பெரு விழாவிலும், முப்பெரு விழா என்பது விழா அல்ல, முப்பெரு விழாவினுடைய மாநாடு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஏற்பாடுகள் மிக விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் இது தாங்கும், அந்த அளவிற்கு வருவார்கள். ஆக இது ஒரு வரலாற்று சின்னமாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அந்த அளவிற்கு கழக தொண்டர்கள் லட்ச தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முப்பெரு விழாவாக அமைகிறது. ஒரு காலத்தில் ஒரு அரங்கம் மற்றும் திடல்கள் இப்படி இருந்தது. இன்றைக்கு மாநாடு போன்ற அமைப்பை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பெல்லாம் இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி மூலமாக இன்றைக்கு நம்முடைய கரூர் கொங்கு மண்டலத்தில் கரூருக்கு அது கிடைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மூன்றாவது முறையாக மாவட்ட செயலாளர்கள் வருகிற 21ஆம் நாள் எல்லா மாவட்டத்திலும் உறுதிமொழி எடுக்கின்ற நாள் 21 தானே, 20 கழக மாவட்ட செயலாளர்கள் உறுதிமொழி எடுக்கிறார். பொதுக்கூட்டம் வர்றதுக்கு அப்போ எல்லா இடங்கள்லேயும் மாநாடு போன்ற பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். இதோடு நிற்கப் போவதில்லை. ஆக இனி தேர்தல் வரை திருவிழாவாகத்தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் கழகத் தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்கள் அறிவிக்கின்ற நிகழ்ச்சி அத்தனையும் நிச்சயமாக மாநாடு போன்ற நிகழ்ச்சிகளாக எல்லா மாவட்டங்களிலும் நடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் வெற்றிக்கு இன்றைக்கு அடித்தளம் இடுகின்றோம். கரூரில் நிச்சயம் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை, வரலாற்று வெற்றி நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் அவர்கள் உருவாக்குவார்கள் என்ற எண்ணம் எல்லா மக்களிடத்திலும் இன்றைக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.